ஒரு இயக்குனருக்கு வந்து மேக்கிங் சென்ஸ் இருக்கலாம், கதை சென்ஸ் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி வந்து இயக்குனருக்கு வந்து பல்ஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல ஒரு பல்ஸு, அதை எப்படி நீங்கள் வந்து கோர்வையாக அந்த காட்சிகளை கொடுக்குறீங்கன்ற பல்ஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு ஏஆர் முருகதாஸுங்கிற ஒரு இயக்குனர் வந்து இவ்வளோ வளர்ச்சியும் இவ்வளோ பெரிய வீழ்ச்சியும் கொடுத்துருக்காரு. ஆனாலுமே இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ டிலே ஆகுது, இவர் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாரு அப்படின்னும் போது, அமரன் படம் முன்னாடி வரைக்குமே இது ஏஆர் முருகதாஸ் படம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்லாம் மக்கள் மத்தியில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அமரன் ஹிட் ஆனதுக்கப்புறம் உச்சபட்ச நடிகர்கள் 5 பேருடைய வட்டத்துக்குள்ளே சிவகார்த்திகேயன் வந்ததுக்கப்புறம் இப்போது மதராசி படம் ஏஆர் முருகதாஸ் படமா இல்லை சிவகார்த்திகேயன் படமான்னு கேட்டால் சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது வந்துருச்சு. இப்போ இவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, இவருடைய வீழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, மதராசி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து நீங்கள் நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா மதராசி அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை. நம்ம ஊரில் வடக்கன் அப்படின்னு சொல்லுவோமோ அது மாதிரி அங்கே வந்து ஊரில் மதராசிங்கிற ஒரு வார்த்தை நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்கான ஒரு வார்த்தை. தமிழில் கூட மதராசி அப்படின்னு ஒரு பெயரில் அர்ஜுன் ஜெகபதி பாபு நடித்த ஒரு படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு, வேதிகாலாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதே பேர் அந்த டைட்டில் கொஞ்சம் தப்பு. அதே மாதிரியே வந்து அந்த துப்பாக்கி படத்தோட சீக்வன்ஸ் எல்லாமே உள்ளே வர மாதிரியான ஒரு ஃபீலு. இது எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியவே இல்லை. இதை தாண்டி இது ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் இது நிற்கும். ஆனால் மதராசி அப்படிங்கிறது அடிப்படையில் வந்து பெருசாக ஹிட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். இதுக்கப்புறம் இது எப்படி ஹிட்டு கொடுக்க போது என்னன்றது ஏஆர் முருகதாஸுக்கு இதுக்கப்புறம் இது ஒரு கம்பேக் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத சிவகார்த்திகேயன் கையில் தான் இருக்குது. ஸோ சிவகார்த்திகேயன் படம் ஓடிடணும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்மளும் போய் மதராசி படத்தை போய் பார்க்க போகிறோம்.